அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் திருமணமே யாருக்கு ஆகாது. அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணமே ஆகாமல் இருக்கிறாங்க. அதாவது திருமணத்துக்கு சம்பந்தமான அந்த முயற்சிகள் எதுவும் இருந்தாலும் திருமணம் சிலருக்கு நடைபெறுவதே இல்லை. தாம்பத்திய சுகம் என்கின்ற திருமண அமைப்பு ஒருவருக்கு நடைபெறுவதே இல்லை. இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பலம் நடைபெறவில்லை என்றால் அதனுடைய பாவகம், காரகம், ஆதிபத்தியம் மூன்றும் கெட்டிருக்கும். மேலும் திருமணத்தின் மூலம் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த நிலையும் கெட்டிருக்கும். திருமணம் என்பது அந்த புத்திர பாக்கியத்துக்காக நடத்தப்படுது. அதாவது நம்முடைய சந்ததி விருத்தி அப்படிங்கிறது தான் நம்ம திருமணத்தை நடத்துகிறோம். இந்த அமைப்பில் 7ஆம் பாவகம் பாவகாதிபதி குரு, 5ஆம் பாவகம் பாவகாதிபதி குரு, இவை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு திருமணமோ புத்திர பாக்கியமோ இருக்காது. மேலும் லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் நடக்காது. புத்திர பாக்கியமே நடக்காக போகிற அமைப்பு லக்னாதிபதி கெட்டிருக்க நிலையில் ஒருத்தருக்கு ஏற்படும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண ஜாதக வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 29/11/1969 11:30 AM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கார். இங்கே லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கிறார்கள். லக்னாதிபதி கெட்டிருக்கிறது. வளர்பிறை சந்திரன் ஓரளவு ஒளிபந்திய வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார் என்றாலும் சந்திரன் அங்கே தனித்து இருப்பது செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு இல்லை. அங்கே கேந்திராதிபத்திய தோஷமும் செயல்படும். வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கும் நிலையில் அந்த பாவத்தை கெடுப்பார். கேந்திராதிபத்திய தோஷம் என்கிறோமே, அது வளர்பிறை சந்திரனுக்கும் ஓரளவு சரியாக பொருந்தும். இந்த அமைப்பில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்க, ராசிக்கு 7ஆம் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்க, ராசிக்கு 7 செவ்வாய், ராசிக்கு 7ஆம் வீட்டை சனியும் பார்க்குறார். ராசிக்கு 7ஆம் வீட்டு சனி செவ்வாய் போன்ற 2 பாவகிரக ஆக்கிரமிப்பால் மிகவும் பலவீனம் அடைகிறது. இந்த அமைப்பில் லக்னாதிபதி கெட்டிருக்கிற ஒருவருக்கு, அதாவது தன்னுடைய தேவையான அடிப்படை விஷயங்கள் யாவும் கிடைப்பதற்கு தாமதிக்கப்படும் அல்லது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அறியாது. ரெண்டாவது, குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலே ஒருத்தருக்கு திருமணம் ஆகாது. ஒருவருக்கொரு நேரத்துக்கு பேர் பார்த்து கொண்டாலும் தாம்பத்திய சுகம் அமைப்பு தடைப்படும், தாமதப்படும் அல்லது கிடைக்காதுங்கிறது என்ன, அந்த பாவகம் ஆதிபத்தியம் இவற்றோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டில் இருக்கும் சந்திரனும் சனியின் சாரத்தில் இருக்கிறார். அங்கே சனி நீசமாகி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். 7ஆம் வீட்டை எந்த விதமான சுப கிரகமும் பார்க்கவில்லை. மேலும் சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றிருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார். எனவே கலஸ்தர காரகம், கலஸ்தர ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானாதிபதி மூவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் அங்கே வளர்பிறை சந்திரனாகி, அதாவது தேய்பிரையாக இருந்தாலும் அஷ்டமி நவமி தேய்பிரை அவர் வளர்பிறை நிலையில் தான் இருப்பார். இந்த அமைப்பில் அவர் அங்கே கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் இருக்கிறார். இல்லை என்றால் அவருக்கு சுக்கிர தசையிலேயே திருமணம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் திருமணம் நடக்கவில்லை. மேலும் அந்த காம திரிகோண பாவங்கள் இருக்கக்கூடிய 3, 7, 11ஆம் பாவங்கள் கெட்டிருக்க வேண்டும். இங்கே 11ஆம் பாவகாதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் பரிவர்த்தனை அமைப்பில் பாபத்துவம் அடைந்திருக்கிறார். 3ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 8இல் மறைகிறார். 11ஆம் பாவகாதிபதி உச்சமாகி சனியின் பார்வையில் இருக்கிறார். காமத்திரிகோண பாவங்களும் அதன் அதிபதிகளும் கெட்டிருக்கின்றன. மேலும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் தன் வீட்டுக்கு 6இல் மறைந்து குருவுடன் சேர்ந்து தன்னுடைய காரகத்தன்மையை தர இயலாத நிலைமை, ஆதிபத்தியத்தையும் காரகத்தன்மையும் தர இயலாத நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 5இல் சூரியன் இருக்கிறார். புத்திரகாரகன் குருவும் சுக்கிரனுடன் இணைந்து தன்னுடைய காரகத்தத்தை தர இயலாத நிலையில் இருக்கிறார். இது போன்ற அமைப்பில் இவருக்கு, அதாவது என்னுடைய நண்பர் தான் கிட்டத்தட்ட 56 வயதாகிறது. இன்னும் திருமணமோ புத்திர பாக்கியமோ இல்லை. ஒரு தனது அண்ணன் வீட்டோடு இருக்கிறார். தாயாருடைய அரவணைப்பில் இருவரும் புத்திர பாக்கியமோ திருமணமோ இல்லை. திருமண விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு பெரிய ஆர்வமும் இல்லை. ஏனென்று கேட்டால், காமத்திரிகோண பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் சுக்கிரன் குருவுடன் இணைந்து தன்னுடைய காரகத்தத்தை தர இயலாது இருக்கும் நிலையிலும் ஒருவருக்கு திருமணத்தின் மேல் பெரிய ஆர்வமாக இருக்கிறது. வீட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவரும் திருமணத்தை பற்றி, அதாவது இன்ட்ரெஸ்ட் எதுவும் இந்த ஜாதகம் எடுத்துக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் இதுவரை நடக்கவில்லை, இனிமேலும் நடக்க போகிறது கிடையாது. என்ன திருமணம் நடக்குன்னா சுக்கிர தசையிலே நடந்திருக்கணும். மேலும் இந்த மேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு தலையில் கட்டி போன்ற அமைப்புகள் ஏற்பட்டு சுக்கிர தசை ஒரு பகுதியில் மிகவும் சிரமப்பட்டார். அறுவை சிகிச்சை மூலம் பிழைத்துக் கொண்டார். நன்றாக இருக்கிறார். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
இந்த அமைப்பில் ஒருவருக்கு 7ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்ப்பதும், ராசிக்கு 7ல் செவ்வாய் இருப்பதும், ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதும் இவருக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் சுக்கிரனும் புத்திரகாரகன் குருவும் இருவரும் இணைந்ததால் அங்கே திருமணமும் புத்திரபாக்கியம் இருவரும் தரும் நிலையை இழக்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. திருமணமே இந்த ஜாதகருக்கு நடக்கவில்லை, இனிமேலும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஜாதகத்திற்கு 7ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு 7ஆம் பாவம் கெட்டு கலஸ்தரகாரன் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருக்கு திருமணம் நடக்காது. அப்படியும் திருமணம் நடக்குன்னா அதாவது புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகாதிபதி எல்லாமே கெட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு புத்திரபாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. புத்திரபாக்கியம் நடக்கிறதுனாலே புத்திரதோஷம் இருந்தாலே திருமணம் நடக்காது தானே. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக லக்னம் லக்னாதிபதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜாதகருக்கு அடிப்படை விஷயங்களான திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களும் தாமதப்படும் அல்லது கிடைக்காது. இங்கே லக்னம் லக்னாதிபதி முழுமையாக கெட்டுவிட்டதாலும் 7ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகன், 5ஆம் பாவகம் பாவகாதிபதி காரகன் எல்லாம் கெட்டிருப்பதாலும் அந்த ஜாதகருக்கு திருமணமோ புத்திரபாக்கியமோ கிடையாது. நன்றி, வணக்கம்.